உரிம வாணிகம் பிரான்சைஸை மேம்படுத்தும் விதமாக அதன் ஆலோசனை வாரியத்தில் இந்தியர் ஒருவர் உட்பட 15 உறுப்பினர்களை அரசாங்கம் நியமித்துள்ளது. இதன் வழி இந்திய வர்த்தகர்களும் தங்களது துறை சார்ந்த வாய்ப்புகளை பெறுவதோடு பொருளாதார வளர்ச்சியிலும் மாற்றங்களை காண முடியும் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். நம்மளை பார்த்தோன்னா நம்மளோட கமிட்டியில் டாக்டர் ஏபி சிவம் இருக்காங்க. அவங்கள புத்ரி பிராண்ட் ஓனர், அவங்க நிறைய ஃபேக்ட்ரி நிறைய கடை வச்சுருக்காங்க. ஸோ வச்சுக்கோ அவங்களும் வச்சுக்கோ சில பிஸ்னஸ் மேன், ஓகே நான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ், நானும் அட்லீஸ்ட் ஒரு 10-20 ஸ்டாஃப் நான் எம்ப்ளாய் பண்ண போகிறேன். அவங்கள மூலியமா ஒரு பிஸ்னஸ் அவங்களோட செக்டரில் வச்சுக்கோ அவங்கள ஒரு ஃப்ரான்ச்சைஸில் அவங்கள திறக்க போகிறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் மாதிரி அவங்கள போயிட்டு அவங்கள ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கலாம். இன்று கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டிற்கான பிரான்சைஸ் ஆலோசனை வாரியத்தின் முதலாவது கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவ்வாறு தெரிவித்தார். தமது அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களிலும் இந்திய அதிகாரி இருப்பதால் இந்தியர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வரும் காலங்களில் தாம் மேற்கொள்ளவிருக்கும் முயற்சிகள் குறித்து கூறுகின்றார். உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர்களில் ஒரே இந்தியரான ஏபிஎஸ் மஞ்சா நிறுவனத்தின் உரிமையாளர் டாக்டர் ஏபி சிவம். அந்த ஃப்ரான்ச்சைஸில் எப்படி நம்ம இந்தியர்களுக்கு வாய்ப்பு இருக்கும், அந்த வாய்ப்புகளில் எப்படி பயன்படுத்திக்கலாம், அதில் சில ஷராட்லாம் இருக்கும், என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்கும், அது எந்த வகையில் நம்ம இந்திய சமுதாயத்துக்கு பயனாக இருக்கும் அப்படி சொல்லி இங்கே நான் பங்கு கொள்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நான் பகிர்றதுக்கு ரொம்ப அது ஒரு வாய்ப்பாக போகும். அதோடு இந்திய வர்த்தக சங்கங்களில் உறுப்பினராக இருக்கும் அவர் இந்தியர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் கூறினார்.